கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழித்துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வா வா ஓடி திரிவோம் வா என் துணையே வழித்துணையே நீயே. வழித்துணை வரும்னு பாட்டு பாடினா வேற வழியே இல்லாத வினையெல்லாம் ஃபோன் பண்ணுது. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சொல்றா டேய். ஹே நிம்மதி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹே, ஒரு முக்கியமான விஷயம்டி, அதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன விஷயம்னாலும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடு. இது எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம். இந்த டைம்ல நான் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. ஓஹோ மேடம், அப்படி என்ன வெட்டி முறிச்சு கிழிச்சிட்டீங்கன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ரெஸ்ட் எடுத்ததுனால தான் டயர்டாய் இப்ப மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அதுக்கு நான் உன அரை மணி நேரம் கழிச்சு வேற கூப்பிடணுமா? சரி ஓகே. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுல உனக்கு விருப்பம் இல்ல போல. விடு விடு, நானே உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். எது? நோ நோ நெவர். அது மட்டும் என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா அது நான் பொணமானதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்போ ஓகே, உன்னை லாரி வச்சு ஏத்திட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டுறேன். ஓகே? நீ ஆமா மாட்டியா? ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? ஆமா, எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? அத சொல்லு. ஐயோ, முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். அதையே மறந்துட்டேன். இங்க பாரு, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இப்ப கோயிலுக்கு கிளம்புறாங்கடி. என்னையும் வர சொன்னாங்க. நானும் தான் வரேன். ஹோ, அது எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்ற? நீங்க எல்லாம் குடும்பமா கோயில்ல போய் சாமி கும்பிடுறதுக்கு நான் பூஜை பண்ணணுமா? ஐயோ, இந்த வாய் இருக்குல்ல வாய், இந்த வாய் மட்டும் இல்லனா உன்னை எல்லாம் நாய் கவிட்டு போயிருக்குண்டி. முழுசாவே எதையுமே கேட்றாத. அவசரம் கொடுக்க ஒழுங்கா முழுசா நான் சொல்றத கேளு. இப்பாரு, எங்க அம்மாக்கு ட்ரெடிஷனலா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நல்ல சாரி எல்லாம் தலை தலைன்னு கட்டிட்டு தலை நிறைய மல்லிகை பூ வச்சுட்டு வந்தா அப்படியே நின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓ, உங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு நீ புடவை கட்டிட்டு மல்லிப்பூ வச்சுட்டு தலை தலைன்னு பூ போறியாடா? மவளே, நீ கையில மட்டும் கிடைச்சுனா செத்தடி நாயே. முழுசா நான் சொல்றத கேளுடி எரும மாடு. ஐயோ, என்ன மனசு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானா? டேய் டேய் டேய், சாரிடா. சொல்லுடா சொல்லு, என்ன பண்ணணும்? சுபா, உன்கிட்ட எல்லாம் பேசுறத விட ஒரு பாட்டில் பாய்சனை வாங்கி குடிச்சிடலாண்டி. சரி ஓகே. இப்பாரு, எங்க அம்மா அப்பா நானு 3 பேருமே கோயிலுக்கு வரோம். எங்க அம்மாக்கு ட்ரெடிஷனலா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ என்ன பண்ற? நல்ல அழகான பட்டு புடவைய கட்டிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வரணுமா ஆதி? அப்படியே உங்க வீட்டையும் கையோட கூட்டிட்டு வந்துரு நிம்மதி. நான் மேல தாளத்தோட உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். டேய், ஏண்டி பைத்தியக்காரி, நம்மளோட டீலிங் என்ன? எங்க அம்மா அப்பா முன்னாடி நீ கெட்டவளா இருக்கணும், அதுதானே? அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, கோவிலுக்கு வரும்போது எல்லாருமே புடவை கட்டிட்டு தான் வருவாங்க. அதுலயும் எங்க அம்மாக்கு புடவை கட்டுற பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ பயங்கர மாடர்னா எங்க அம்மா கண்ணு முன்னாடி வந்து நிக்க போற. அப்ப எங்க அம்மாக்கு உன்னை பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும்ல, உன்னை பிடிக்காம போயிரும்ல. எப்படி என்னோட ஐடியா? ஹே சமடா, இப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிற? ஓகே ஓகே, இப்போ என்ன? நான் நல்ல மாடர்ன் Dressல கோயிலுக்கு வரணும், அதானே? நான் கண்டிப்பா வரேன்டா. சூப்பர் டி. இப்பாரு, நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ல கோயிலுக்கு வா. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி சீன் போடுற மாதிரி, ஏற்கனவே நீ அப்படிதான் இருப்ப, இருந்தாலும் நல்ல சீன் போடுற மாதிரி ஏதாவது ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இரு. டேய் மூஞ்சூர் மண்டையா, என்ன பார்த்தா சீன் போடுறேன்னு சொல்ற? ஆமாண்டி, தவளை மூக்கு, கரெக்டா தானே சொல்லிருக்கேன். சரி சரி, இப்பாரு, உன்கிட்ட சண்டை போடல, எனக்கு டைம் இல்ல. நாங்க இப்போ ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். சீக்கிரம் நீயும் கிளம்பிடு. ஹே இருங்க, கொஞ்சம் பொறுமையாவே கிளம்புங்க. நான் என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு கோயிலுக்கு முன்னாடியே போயிடுறேன். நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் போட்டு ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசுறோம். அத உங்க அம்மா அப்பா கேட்டாங்கன்னா என்ன தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல? என்ன ஓகே தானே? சூப்பர் டி. அப்ப நீ சீக்கிரம் கோயிலுக்கு போயிரு. நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கிளம்புறோம். ஓகே. இந்த பிளான் ஆச்சு சொதப்பாம ப்ளீஸ், உன் கையில தான் இருக்கு. சரி ஓகே, பை பை பை. ஹே நிம்மதி, இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகுமா? நீ பாட்டுக்கு ஒரு பிளான போட்டு வந்துட்ட. இது உங்க அம்மாக்கும் உங்க அப்பாக்கும் போய் சொல்லிட்டாங்கன்னா என்னடி பண்ணுவ? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டி. இப்ப என்ன, என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க தானே? நினைச்சிட்டு போட்டோம், அதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. கோயிலுக்கு இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா எந்த மாமியாருக்கா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். அதே மாதிரிதான் இவங்களுக்கும் கோவம் வரும். என்ன பத்தி வீட்ல தப்பு தப்பா போய் சொல்லுவாங்க. இந்த கல்யாணம் நின்றோம். அதான் எனக்கும் தேவை. தேவையில்லாத வேலை பண்றியோன்னு தோணுது. ஸ்ரீ, நீ என்னடி எதை பண்ணாலும் ஏதாவது நொல்ல சொல்லிட்டே இருக்க? பேசாம நில்லு. அம்மா, ஏதாவது காசு இருந்தா உதவி பண்ணுங்கம்மா. பசிக்குதுமா, சாப்பிட்டே 4 நாள் ஆகுதுமா. அண்ணே, பசிக்குதானே? சாப்பாடு வாங்கி தரவா? அட, நம்ம நிம்மதியா அது? அட நிம்மதி, அம்மா சாப்பாடெல்லாம் வேணாமா, காசாவே கொடுங்கம்மா. இருங்க இருங்க, என்னது காசாவே கொடுக்கவா? ஏன்? நீங்க தானே சொன்னீங்க பசிக்குது சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னு. அதுக்கு தானே சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னேன். ஆனா நீங்க காசு கேக்குறீங்க, எதுக்கு? ஐயோ, காசை கேட்டா கொடுத்துட்டு வாயேண்டி. ஆனா அம்மா நிம்மதியை பார்த்துட்டாங்க. ஆனா அம்மா மனசுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியலையே. அம்மா, அது வந்து அண்ணே, உங்களுக்கு பசிக்கு சாப்பாடு வேணுமா? நான் எவ்வளவு வேணாலும் வாங்கி தரேன். உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு, உங்க வைஃப் கிட்ட எல்லாத்தையுமே நானே வாங்கி தரேன். ஆனா காசு மட்டும் எதுக்குன்னு சொல்லுங்க. இல்லம்மா, அது எனக்கு தெரியும்னே.
நல்லாவே தெரியும். எல்லார்கிட்டயும் பிச்சை எடுத்து காசை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு சாயந்தரம் பாருக்கு போய் நல்ல பெரிய பெரிய சரக்க வாங்கி அடிக்கிறதுக்கு தானே. அதோட சும்மா விடுறீங்களா? நல்ல போதை ஏறினதுக்கு அப்புறம் வீட்ல பொண்டாட்டி பிள்ளைங்களை இழுத்து போட்டுட்டு அடிக்க வேண்டியது. நீங்களாம் என்ன மனுஷங்க? தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இல்லனா கூட பிச்சை எடுத்தாத அந்த காசை வச்சு தண்ணி அடிக்கிறீங்களே. உங்களை நம்பி தானே இந்த பிள்ளைங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்குங்க. அதுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம், அவங்களோட சந்தோஷத்தை பாப்போம், உங்க பொண்டாட்டிக்கு 4 காசு சேர்த்து கொடுப்போன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையானே? மேடம் அது வந்து இங்க பாருங்கனே, என்கிட்ட பொருளா எவ்வளவு வேணாலும் உதவி கேளுங்க, நான் கண்டிப்பா தருவேன். ஆனா காசை மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நிம்மதி அத சூப்பர்மா, பின்ன எடுத்துட்டப்போ உன்னை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குமா. பொம்பளை பிள்ளைங்க நாமா இப்படிதாம்மா தைரியமா இருக்கணும். நீ பேசின ஒரு வார்த்தையும் நான் கேட்டேமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தையும் தாண்டி நீ என்னோட மருமகளாக போறேன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஐயோ இந்த பிளானும் சொதப்பலா? அடிப்பாவி, பிச்சைக்காரனோட வாழ்க்கையை முன்னேற்றேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை பிச்சைக்கார மாதிரி ஆக்கிட்டேடி. இப்பா தம்பி, நீ வாப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நானும் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன். ஆனா எந்த பொருளா இருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன். வா. நிம்மதி, நீ கோவிலுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என்ன மாதிரி உனக்கும் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வரணும்னா ரொம்ப பிடிக்குமா? அது வந்து அது பரவாயில்லம்மா, இந்த காலத்துலயும் வெள்ளிக்கிழமை அதுமா கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிருக்கியே. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐயோ, இத பத்தி யோசிக்கவே இல்லையேடா. சரிம்மா. சரி, நம்மளே ஏதாவது எடுத்து விடுவோம். அம்மா, கோவிலுக்கு வந்தா மட்டும் போதுமா? இங்க பாருங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கானு. அதுவும் இல்லாம அவளுக்கு முடியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. முடி இருந்தா தானே அழகா பின்னி போட்டு புடவையெல்லாம் கட்டினா தானே உங்களுக்கு பிடிக்கும். அப்பாடா, மனசு மாறாங்க. ஏதாவது சொல்லுவோம். அவ சும்மா போனா போதுன்னு ஏதாவது டைம் பாஸ்க்கு வந்திருப்பாமா. அதை நம்பிட்டு நீங்களும் அவளை ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காதீங்க. ஆதி, எதுக்கு சும்மா தேவையில்லாம அந்த பொண்ணை இப்படி பேசுற? இங்க பாரு ஆதி, பொம்பளை பிள்ளைங்க நல்ல புடவை கட்டிட்டு தலைய பின்னி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு தலை தலைன்னு வந்தா எனக்கு பிடிக்கும் தான். ஆனா அதுக்குன்னு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஆதி. ஐயோ, இந்த பிளானும் சொதப்பிடுமோ? அவ எவ்வளவு நல்ல மனசோட இருந்தா வெள்ளிக்கிழமை அதுமா கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிருப்பா. வந்தது மட்டும் இல்லாம அந்த பிச்சைக்காரனோட லைஃபே மாத்திருக்காடா. அவ நினைச்சிருந்தா 10 ரூபாயோ 5 ரூபாயோ காசு கொடுத்து முடிச்சு விட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவ வாழ்க்கை இப்ப மாறிடுச்சுலடா. அவன் கண்டிப்பா கொஞ்சமாவது யோசிச்சு பாப்பான்ல. திருந்துறானையோ இல்லையோ, யோசிக்கிறதே பெரிய விஷயம் தானே. அதே போல இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? என் மருமக இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கா. டோரா குட்டி மாதிரி இருக்கா. இத மட்டும் டோரா கேட்டு இருந்ததுன்னா தூக்குல தொங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ கல்யாண பொண்ணுங்களுக்கு எல்லாம் மேக்கப் போடுறவ தானே. உங்க அம்மா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்கம்மா. அவ கொஞ்சம் மாடர்னா தான் ட்ரெஸ் போடுவா, ஆனா மனசளவுல ரொம்ப நல்ல பொண்ணுலாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு நல்ல குணமா இருந்தா மட்டும் போதும் தான் சொன்னேன். அதே மாதிரி நான் நினைச்சதை விடவே அதிகமா இருக்கமா நீனு. எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ஆதி உனக்கு போன் பண்ணானா? எப்பத்த? காலையில இல்லன்னு சொல்லு. ஆமாத்த, காலையில போன் பண்ணாரு. கோயிலுக்கு வர சொன்னானா? ஆமா. சரி சரி, அப்போ உன்னை தனியா பேசுறதுக்காக தான் வர சொல்லிருப்பான். நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க, நாங்க போய் நிச்சயதார்த்த டேட்டை குறிக்கிறோம். அம்மாடி, நீயும் என் கூட வா, அவங்க 2 பேரும் தனியா பேசிட்டோம். ஆண்டி, ஆண்டி பரவாயில்லை, இங்க நினைக்கிறேன். ஆண்டி, ஆண்டி. ஐயோ ஐயோ, என்னடா இப்படி ஆயிடுச்சு? நம்ம ஒண்ணு நினைச்சா அது வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஏண்டி லூசு, நான் என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த வீட்ல இருந்து வரும்போது நீ நல்லா சீன் போட்டு பேசுன்னு சொன்னா போய் எவனையோ திருத்திட்டு உட்கார்ந்திருக்க. ஐயோ டேய், அந்த பிச்சைக்காரன் ஒரு வாட்டி நல்ல தண்ணிய போட்டுட்டு ரோட்லயே அவன் வைஃபை இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருந்தான்டா. அந்த கோவத்துல தான் இப்ப அவனை திருத்தணும்னு நினைச்சு அது மாதிரி பேசினேன். ஆனா கடைசியில அத போய் உங்க அம்மா அப்பா கேட்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடா. இங்க பாரு, நான் எப்படி மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன்னு. இத வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வரும், இதோட நம்மளோட சாப்டரே க்ளோஸ்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா உங்க அம்மா மாடர்ன் ட்ரெஸ்ஸா முக்கியம், மனசுதான் முக்கியம்னு போறாங்க. ஐயோ, எனக்கு போட்ட பிளானும் சொதப்பிடுச்சு, உனக்கு போட்ட பிளானும் சொதப்பிடுச்சு. இப்படியே சொதப்பிட்டே இருந்தா என்னதாண்டி நடக்கும்? டேய், எனக்கே பயமா இருக்குடா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துரும்னு. ஐயோ, என்னால என் வாழ்க்கையில அதை மட்டும் நினைச்சே பார்க்க முடியாதுடா. சேம் டு யூ டி, அதேதான் எனக்கும். உன் கூட என்னோட லைஃபா? ஐயோ, சத்தியமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடல் ஃபுல்லா முதல்ல இருந்து அந்த கடல்ல போய் இறங்குங்கன்னு சொன்னா கூட இறங்கிருவேண்டி. ஆனா உன் கழுத்துல தாலி கட்டிட்டு உன் கூட மட்டும் என்னால குடும்பமே நடத்த முடியாதுடி. ஆமாடா ஆதி, ஒரு நடு காட்டுல என்னை இறக்கி விட்டுட்டு இந்த காடு ஃபுல்லா சிங்கம் புலி பாம்புன்னு சொன்னா கூட எனக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்காதுடா. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தணும்னா சத்தியமா செத்துருவேண்டா. சரி ஓகே, இப்ப என்ன பண்றது? அடுத்த பிளான் ஏதாவது? ஹே, எனக்கு என்னவோ உங்க அம்மா அப்பாவும் எங்க அம்மா அப்பாவும் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ பேசாம உங்க அண்ணன் கிட்டயும் உங்க அக்கா கிட்டயோ இல்ல உங்க அக்கா ஹஸ்பண்ட் கிட்டயும் நான் மாட்டினா எப்படி இருக்கும்? நல்ல ஐடியாடா, நல்லாதான் இருக்கும்.
உங்க அண்ணன் கூட கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர்னு நினைக்கிறேன். பேசாம உங்க அக்கா கிட்டயும் உங்க அக்கா ஹஸ்பண்ட் கிட்டயும் நான் ஒரு கெட்டவன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். அவங்க வீட்டோட அட்ரஸ் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லு. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அட்ரஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணு. ஓகே ஓகே சென்ட் பண்றேன். டேய் அந்த பிளானையும் சொதப்பிராதடா. இந்த பிளான் கண்டிப்பா சொதப்பாது நிம்மதி. இந்த பிளான போடுறேன். உங்க அக்காவும் அக்கா ஹஸ்பண்ட் தமிழும் என்ன தப்பா நினைக்கிறாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. இந்த பிளான், அதாவது நம்மளோட மேரேஜ் பிளான் இப்பவே க்ளோஸ் ஆக போகுது. ஏய் பேசுறதெல்லாம் நல்ல ரஜினி ஸ்டைலுக்கு பேசுறடா. ஆனா பிளான் எல்லாம் பயங்கரமா சொதப்ப